தோரணமலை ஸ்ரீ முருகன் கோவிலில் ஆடி கடைசி வெள்ளிக்கிழமையான வருண கலச பூஜை மற்றும் வேல் பூஜை நடைபெற்றது. திரளான பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்தனர். தென்காசி மாவட்டம் கடையம் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதி அருகே அமைந்துள்ளது தோரணமலை ஸ்ரீ முருகன் கோவில். சித்தர்களாலும் முனிவர்களாலும் வழிபடப்பட்ட வரலாறு சிறப்பு உடையதாகும். இந்த கோவிலில் ஒவ்வொரு மாத கடைசி வெள்ளிக்கிழமை அன்று மழை வேண்டி உலக நலம் வேண்டியும் பல்வேறு பூஜைகள் நடைபெற்று வருவது வழக்கம். அந்த வகையில் ஆடி மாத கடைசி வெள்ளிக்கிழமை என்பதால் மலை மீதுள்ள முருகன் கோவில் அருகே உள்ள சுனையிலிருந்து தீர்த்தம் எடுத்து வரப்பட்டு மலை அடிவாரத்தில் உள்ள முருகன் சிலைக்கு அபிஷேகம் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து 21க்கும் மேற்பட்ட மணிகள் கட்டப்பட்டு மணி அடித்து வேல் பூஜை சிறப்பாக நடைபெற்றது. மற்றும் விவசாயம் மற்றும் விவசாயிகளின் வாழ்வாதாரம் மேம்படவும் மழை வேண்டியும் வேத மந்திரங்கள் ஒலிக்க கூட்டு பிரார்த்தனை நடைபெற்றது. நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட பக்தர்கள் அனைவருக்கும் பிரசாதங்கள் வழங்கப்பட்டது. காலை மதியம் அன்னதானம் நடைபெற்றது. நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை கோவில் பரம்பரை அறங்காவலர் செண்பகராமன் மற்றும் ஊழியர்கள் செய்திருந்தனர். திரைப்பட இயக்குநரும் நடிகருமான பாரதி கண்ணன் கோவிலுக்கு வந்து சுவாமி தரிசனம் செய்தார். அபிஷேகம் தீபாவளி நிலையில் வேல் பூஜையும் நடந்து கொண்டிருப்பதால் இந்த பூஜைகளை கலந்து கொண்டு வேலவனின் தங்க தமிழ் முருகனின் அன்போடு பெற்றுக் வேல் முருகன் திருக்கரங்களில் உள்ள இந்த வேலைகளுக்கு ஒவ்வொரு வேலையுமே மேல முருகன் உள்ள வருஷ காலமாக இருந்த வேல் நாம் எந்த ஒரு சமயத்திலும் இந்த வேலை கொண்டு வணங்கினாலோ வேல் பூஜை பண்றவங்களுக்கு எதிரிகளால் ஏற்படக்கூடிய தொல்லைகளுக்காக விலகும்.